பழனியாதீனம் குருமகா சன்னிதானங்களின் தாழ் பணிந்து அருளுரை வேண்டுகின்றோம். மனத்தகத்தான் தலைமையிலான் வாய்க்கினுள்ளான் வாயாரத்தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவதும் சிரத்தின் மேலான் ஏழெண்டத்துக்கு பாரான் இப்பாச்சும் புன்புணத்தகத்தான் நறுங்குன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே கண்ணுதற் பெரும் கடவுளும் கடகமோட வந்து பண்ணுறத்தெறிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா முடிவோல் எண்ணிடை பட கிடந்ததா எண்ணவும் படுமோ. நம்முடைய காலத்தில் நாம் நேரடியாக பார்த்து அவருடைய பணிகளையெல்லாம் அனுபவித்து அவர்களோடு உரையாடி நெருங்கி பழகியிருக்கின்ற இருந்த தவத்திரு சுந்தரமணிகள் அவர்கள் ஆயகலைகள் 64 என்பார்கள். அப்படி அந்த 64 ஆண்டுகளிலே அவர்கள் இந்த விண்ணுலகை விட்டு மறைந்து இப்பொழுது 31 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்னும் அவர்களோடு நெருங்கி பழகி பேசியவர்களுக்கெல்லாம் அவர்கள் மறைந்து விட்டதாகவே ஒரு எண்ணம் தோன்றவில்லை. இங்கே வந்தார் குறிப்பால் உணர்ந்து எதையும் செய்கின்ற ஒரு பெரிய வல்லமை படைத்தவர்கள். அவர்களோடு 1971 இருந்து அவர்கள் அடையும் வரை ஒரு ஆற்றலுக்கான தொடர்பு கொண்டவர்களை நானும் ஒருவராக இருந்திருக்கின்றேன். இன்னும் அவர்களுடைய ஆன்மா பிரிந்து அவர்களை எடுத்துக் கொண்டு வந்து திருமணத்துக்குள்ளே வந்ததும் அவர்களை வைத்து அவர்களுக்கு முழுக்க நல்லடக்கம் செய்ததெல்லாம் நான் தான். அது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அப்படி அவர்கள் எளிமையாகவும் வலிமையாகவும் வழங்குகின்ற அவர்களுக்கு இப்பொழுது 31வது குருபூசை விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விழாவிலே அவர்களோடு பழகியவர்கள், அவர்களுக்கு வேண்டியவர்கள், அதோடு வழிவழியாக இந்த திருமணத்தோடு தொடர்புடையவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்று தலைமையேற்று விழாவை நடத்திக்கொண்ட மகாசன்னிதானம் தவத்திரு சர்வயாதீனம் அவர்களே, அருளாசி வழங்கி அமர்ந்திருக்கின்ற மகாசன்னிதானம் தவத்திரு பேரூர் அடிகள் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற சன்னிதானம் சிவராமசாமி அடிகள் அவர்களே, இனி வாழ்த்துறை சொல்ல வந்திருக்கின்ற வரன்பளை ஆதீனம் தவத்திரு மௌன சிவாச்சர் அடிகளே, நீண்ட நெடிய பாரம்பரியத்திற்குரிய வீரசைவ மடங்களிலே உரிய சிதம்பரம் மௌனமடம் குமாரசாமி அவர்களே, பேச்சுக்கலைக்கு ஒரு இலக்கணம் வகுத்து மேடையிலே எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம்
மேடையிலே எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு இலக்கணத்தை வகுத்த ஞானியார் சாமிகள் அவர்களே, எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் என்ற புத்தகத்தை படித்தீர்களா என்று கேட்ட ஐக்கிய சுப்பிரமணியம் அவர்களே, சிறுகை சேதுபதி அவர்களே, அப்புறம் உங்களுக்கு வர்ற சேதுபதி அவர்களே, நீத்தார் நினைவு நாள் மண்டபத்தை கட்டி பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பயன்படுமாறு வைத்து தமிழ் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் எல்லாம் தர்ப்பணம் என்ற வடமொழி சொல்லை அங்கே புகுத்தி நீத்தார் நினைவு நாள் மண்டபம் என்று போடுவது சால பொருத்தமாக இருக்கும். அன்பிற்குரிய அன்பரசன் அவர்களே, விநாயகா மிஷன் சேர்ந்த ஜெகநாதன் அவர்களே, டெல்டா டிரான்ஸ்போர்ட் சேர்ந்த ஜெயகாந்தன் அவர்களே, கணபதி பட்டு வியாபாரம் கணபதி அவர்களே, பஞ்சலிங்கேஸ்வர சாமி அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, சமய உலகிலே சமய நெறியை மக்களுக்கு வழிபாடு, தத்துவம், நெறிமுறைகளை எல்லாம் இந்த நூற்றாண்டிலே மக்களிடையே கொண்டு செலுத்திய திருமணங்கள் நம்முடைய கோவை மாவட்டத்தில் பேரூர் ஆதீனமும் சிறுவை ஆதீனமும் அவர்கள் வடமொழி ஆதிக்கத்தை குறைப்பதற்காக தமிழ் வழிபாட்டை தொடங்கி அது பூங்காவனமாக இருக்க வேண்டும் என்று தொடங்கியது இப்பொழுது புதர்மண்டிய பெரிய வனமாக ஆகியிருக்கிறது என்றால் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் சுயநலமின்றி பொதுநலத்தோடு தொடங்கிய காரணத்தினால்தான் இந்த வளர்ந்திருக்கின்றது. ஒரு முறை நான் ஏதாவது அரசியலே சொல்லுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அறிஞர் அண்ணா அவர்களை சில பேர் சென்று, என்ன உங்களுடைய கழக தோழர்கள் எல்லாம் இப்படி பேசுகிறார்களே, அவர்களை ஏதாவது கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடாதா என்று சொன்னபோது அவர் சொன்ன வார்த்தை, நான் பெரியாரிடமிருந்து பிரிந்து வந்து விட்டேன், பிரிந்து விட்டேன். ஏதோ நாம் நம்முடைய ஓய்வு நேரங்களிலே நாம் எல்லாம் கலந்து உரையாட வேண்டும் என்ற ஒரு நந்தவனத்தை உருவாக்கினேன். அந்த நந்தவனம் இப்பொழுது புதர்மண்டிய பெரிய வனமாக ஆகிவிட்டது. ஆனால் நான் நினைத்தாலும் கூட இனி அதை அழிக்க முடியாது. உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று சொன்னாராம். என்ன சாமி இந்த வரலாற்றை எல்லாம் படிச்சிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது. அப்படி இந்த தமிழ் வழிபாட்டு நெறி புரியாத மொழியிலே வழிபாட்டுகளை எதிர்த்து தொடங்கிய வழிபாடு அது இப்பொழுது வனமாக மாறி வளர்ந்து செழித்தோங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறதற்கு காரணம் திருமணங்கள். இந்த நேரத்திலே நம்முடைய ஐக்கிய சுப்பிரமணியம் அவர்கள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை அப்படியே திருவாசகத்தை அடியொற்றி திருவாசகத்தினுடைய ஒவ்வொரு வரிக்கும் அவர்கள் இலக்கணமும் இலக்கியமும் வகுத்து சொல்லி வந்திருக்கின்றார்கள்.
மரம் எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை சொல்லி நான் மத்தளமானேன் நாதமானேன் என்று சொல்லுகின்றார். இன்னொன்று ஒரு இடத்துல சொல்லும்போது புலாலை உண்ணுகின்ற உயிரினமும் கூட நல்லா வாங்கிக் கொள்ள வேண்டும். புலாலை உண்ணுகின்ற உயிரினமும் கூட புல்லை தின்னுகின்ற உயிரினத்தை உண்டு வாழுகிறது என்பதையெல்லாம் அவர்கள் நல்ல நயமாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னொன்று காற்றாய் தண்ணீராய் என்று சொல்லி வந்தவர்கள் நெருப்பில் கூட வாழும் சில என்று சொல்கிறார். அவர்கள் ஓராண்டு வாழ்வன, ஈராண்டு வாழ்வன, மண்ணில் வாழ்வன, நீரில் வாழ்வன, வானில் மிதப்பன, காற்றில் வாழ்வன என்று சொல்லி நெருப்பில் கூட வாழும் சிலவே என்று சொல்லியிருக்கின்றால் அதற்கு நான் நம்முடைய அடிகளிடம் கூட கூறி இதற்கு ஏதாவது உரை தெரியுமா என்று கேட்டேன். பின்பு மலைகளை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்ற ஐக்கிய சுப்பிரமணியம் அவர்கள் ஏன்னா நம் பக்கத்தில் இருக்கின்ற வெள்ளிமலையை விட்டுவிட்டார். அது மனிதனுடைய இயல்பு தான், பக்கத்தில் இருக்கின்றது தெரியாது கண்ணுக்கு. அப்படி அவர்கள் இந்த நூலை நன்கு படிக்க வேண்டும், ஒவ்வொருத்தரும் நல்லா படிக்க வேண்டும். நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு எளிமையாக இருக்கிறது. என்னை வந்துடனே கேட்டார், வேறொரு பக்கம் இந்த புத்தகத்தை வெளியிட்ட போது நான் எதை வாங்கிட்டு போனாலும் அப்போ ஒரு பார்வையிடுகின்ற ஒரு பழக்கம். அப்படி நன்றாக தாவரம், கல், மண், மலை, மடுவு, உயிரினம் இத்தனையும் சொல்லி அவற்றுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் செய்ய வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அவர்களுடைய புலமை செழிப்பாக வளர வேண்டும். அன்புக்குரிய சேதுபதி அவர்கள் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா நம்முடைய இப்ப இருக்கின்ற குன்றக்குடி அடிகளாருடைய நாதம், அவர்கள் எதை பேசுகின்றார்களோ அதற்கு முன்பே இங்கே வந்து அதை ஒலித்து விடுவார். அப்படி இப்போ இருக்கின்ற அடிகளிடமும் இதற்கு முந்தியவர்களிடமும் அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றவர்கள். அவர்கள் இங்கே வண்டச்சரபம் தண்டவாணி சாமிகளுடைய குன்றக்குடி முருகனை பற்றி பாடலை அவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். அடுத்ததாக நான் ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வண்டச்சரபம் தண்டபாணி சாமிகள் காலத்திலே பெரும் கவிஞர்கள், அருளாளர்கள் ஒரு 4 பேர் இருந்தார். ஒன்று வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகள், இன்னொன்று மகாத்மா மீனாட்சிசுந்தரம் பிள்ளை, இன்னொன்று வடலூர் வள்ளலார், இன்னொன்று மாம்பழக்கல் சுருங்க நாவலர் என்ற 4 ஒன்றை விட மிகுந்த பெரும் கவிஞர்கள். அவர்கள் காலத்திலே அவர்களுடைய கவிதைகளை எல்லாம் படித்து பார்த்தால் அவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, வள்ளலாருடைய கவிதைகளை விட்டு மற்றவர்களெல்லாம் கால வெள்ளம் அடித்து சென்று எத்தனையோ அறிஞர்களாலும் அருளாளர்களும் தடுத்து பார்த்தார்கள். வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகளுடைய கவிதைகளும் நூல்களும் படித்த நல்ல கவிதையை உண்ணுகின்ற திருமணங்கள் 1-2 மட்டும் அதை சொல்லிக் கொண்டிருக்க. நம்முடைய பேரூர் அடிகள் எதற்கு உதாரணம் சொன்னாலும் வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகளை பற்றித்தான் சொல்வார்கள். நம்மளுடைய காலத்தில் கூடவே இருந்த காளிதாஸ் நம்முடைய கௌமார்மனத்து சுந்தரமடிகளாரை விட பேரூர் அடிகள் வண்ணச்சரபம் தண்டபாணி சாமிகளை பற்றி அடிக்கடி சொல்லுகின்ற எந்த உதாரணம் சொன்னாலும் அவர்களை பற்றி உதாரணம் சொல்வார்கள். இப்படி ஒன்று.
இன்னும் நான் ஏன் அதை வண்ணச்சரம் தண்டபாணி சாமிகளுடைய கவிதைகளும் நூல்களும் பொதுமக்களிடையே மற்றவர்களிடையே எழுபடவில்லை என்றால், இந்த வர்க்க குரல் என்ற ஒரு குரல் எழுதியிருக்கின்றார். நான் சாமிகளிடம் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பே இதை சொன்னேன். நான் மேலோட்டமாக பார்த்ததிலே அது படித்தவர்களும் சமய நெறி உள்ளவர்களுக்கெல்லாம் அது ஒரு நெருடலாக தோன்றுகிறது அந்த வர்க்க குரல் என்பது. இன்னும் ஆங்கிலம் சொன்னால் ஆக்குவேடாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த வர்க்க குரல் இருக்கின்ற. அதனால்தான் அது மக்களிடையே செல்லாமல் விட்டுவிட்டது. ஆனால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த ஒரு மடத்தோடு, திருவாவடுதுறை மடத்தோடு நின்று விட்டது. அவருடைய புலமை, அவருடைய ஆழ்ந்த கவி நிலமெல்லாம். மாம்பழ கவிச்சிங்கர் நாவலர் அவர் ஒரு அறம்பாடுவதிலேயே அவர் குறிக்கோளாக இருந்து விட்டார். தனக்கு பொருள் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் மீது நம்மளுடைய சாதாரண கிராம பாசையில் சாபமிடுதல் என்ற நெறியிலே அவர்கள் படித்தவர்களுடைய இதிலே அறம்பாடுதல் என்ற நெறியிலே போனதனால் கால வெள்ளம் அடித்து விட்டது. ஆனால் வள்ளலார் இவ்வளவு நாகரீகம், இவ்வளவு மனித வளம், கல்வி இத்தனையும் வந்தும் கூட வள்ளலாருடைய கவிதைகள்